ஃபோட்டோ பாம்பிங் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்த்தோம். நம்ம அரசியல்வாதிகள் எங்கே போனாலும் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, அதை மக்கள் மத்தியில் பேச வைப்பாங்க. இதுக்குன்னு ஒரு டீம் டெடிகேட்டடாக ஒர்க் ஆகும். இதை ஃபோட்டோ பாம்பிங் அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் த நெகட்டிவ் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜினா வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு ஒப்பனண்ட் எதிர்கட்சி இருப்பாங்கல்ல, அவங்கள பற்றியான ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்துவதற்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். போன எலெக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீட்டாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வருகையாக இருக்கட்டும், மாற்றி மாற்றி இவங்க 2 பேருமே இந்த நெகட்டிவ் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி சக்ஸஸ் ஆகும்னா, மக்கள் இந்த நெகட்டிவ் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கும்போது யார் இதை வெளியிடுறாங்களோ, இப்போ அதிமுக வெளியிடுறாங்கன்னா திமுகவை பற்றியான ஒரு நெகட்டிவ் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். திமுகவினுடைய நெகட்டிவ் சைடை மக்கள் மத்தியில் விவரிக்கிற மாதிரி அந்த கேம்பெயின் இருக்கணும். அதை விடுத்து திமுக மேலே இந்த நெகட்டிவ் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை வெளியிடக்கூடிய அதிமுக மேலேயே சில நேரங்களில் மக்களுக்கு கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நெகட்டிவ் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிற ஸ்ட்ராட்டஜி தான். பட் இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்காலையும் இதே மாதிரியான நெகட்டிவ் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ரொம்ப லிமிட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இதை விட சூப்பரான இன்னொரு கேம்பெயின் இருக்குது, கெட் அவுட் த ஓட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது என்ன கெட் அவுட் த ஓட்? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கெட் அவுட் த ஓட் அப்படிங்கிற கமெண்ட் போடுங்க. இன்னொரு ஷார்ட்ஸில் பார்த்துடலாம்.